இந்த சாப்டரை தான் வந்து 3 டைரக்டர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டஃபர் பிரதர்ஸ் இதுக்கு முன்னாடி யார் கூடயும் சேர்ந்து டைரக்ட் பண்ண மாதிரி நான் ரீவாச் பண்ணும்போது பார்த்ததில்ல. அதே மாதிரி ஷான் லிவியும் தனியாக தான் டைரக்ட் பண்ணுவார். பட் இந்த பிரிட்ஜுங்கிற ஒரு எபிசோடு தான் ஃபினாலிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரிட்ஜ்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு இந்த 3 டைரக்டரும் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவை என்கேஜிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எழுதுனதை விஷுவலாக அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் சாப்டர்ல தான் வந்து ஏகப்பட்ட ரீயூனியன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ரீயூனியன்ஸ் தான் வந்து எமோஷனல் கண்டென்ட்டுக்கான ஒரு அடித்தளமே. அண்ட் இப்போதான் நான் நோட் பண்ணி இவரை பத்தி நம்ம வந்து எந்த சாப்டர்லயுமே வந்து ரிவ்யூல பேசலையே அப்படின்னு யோசிச்சேன். வெக்னாவா நடிச்ச, அதாவது குறிப்பா மிஸ்டர் வாட்சிட்டா வந்து நடிச்ச ஜெய்மி அவரோட அந்த மிஸ்டர் வாட்சிட் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி அவனோட திட்டத்தை எப்படியாவது வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கிற மைண்டை ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா மிஸ்டர் வாட்சிட் கேரக்டர்ல குறிப்பா அழகா நடிச்சிருக்காரு ஜெய்மி. அந்த ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறங்காட்டி தான் இத்தனை பேர் சேர்ந்து அந்த ஒருத்தரை